இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனம். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இனிமே நீங்க தொய்ந்து போக மாட்டீங்க. இந்த தொய்ந்து போவதில்லை என்கிற அந்த வார்த்தையை சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இனி துன்புற மாட்டார்கள், அவர்கள் இனி ஏங்கி தவிக்க மாட்டார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தங்களாக அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. அப்போ உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்மா அது எந்த விதத்திலையும் துன்பத்தை இனி அனுபவிக்க போகிறதில்லை, அல்லது ஏங்கி ஏக்கத்தோடு இருக்க போகிறதில்லை. எனக்கு இது கிடைக்குமா, இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அது நடக்காமலேயே இருக்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. இந்த வசனத்தின் துவக்கத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல அவர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்லுது. அப்ப பாருங்க, யாருடைய இருதயம் தொய்ந்து போகாது, யாரு ஏமாற்றம் அடைவதில்லை, யாரு ஏங்கி தவிப்பதில்லை, யாரு துன்பத்தையே சகித்து கொண்டிருப்பதில்லை அப்படின்னா, ஆண்டவர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருகிறவர்கள். உலகத்தினிடத்திற்கு ஓடுகிறவர்கள் அல்ல, அல்லது மனிதர்களை நோக்கி ஓடுகிறவர்கள் அல்ல. எங்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வாய்ப்புகளை நோக்கி ஓடுகிறவர்கள் அல்ல. சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு ஏற்றாற் போல செயல்படுகிறவர்கள் அல்ல. கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக யார் அவரிடத்தில் வருகிறார்களோ அவங்க தான் தொய்ந்து போக மாட்டாங்க. அப்ப எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அதை கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே உங்களுடைய ஆத்மா திருப்தி அடைய, நீங்கள் ஒரு செழிப்பான நிலையில் இருக்க, உங்களுடைய ஏக்கம் தீர்க்கப்பட ஒரே வழி அவரிடத்தில் ஓடி வருவதுதான். அப்ப இன்றைக்கு நீங்க தீர்மானிங்க, நான் என்னுடைய நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் வருவேன், நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை மட்டும் நான் தேடி வருவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நீங்க தொய்ந்து போகாமல் இருப்பீர்கள், நீங்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பீர்கள், நீங்கள் ஏங்கி தவிக்காமல் இருப்பீர்கள். பரலோக தேவனே, எந்த சூழ்நிலையிலையும் ஆத்மாவில் ஒரு தொய்வு ஏற்படாமல் அதை செழிப்பாகவே மாற்றுகிறவர் நீர். அதற்கான ஆலோசனைகளை தந்திருக்கிறீர். உம்மிடத்தில் யாரெல்லாம் நன்மைகளுக்காக ஓடி வருகிறார்களோ அவர்கள் தொய்ந்து போகாதபடி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.